பிரம்மாண்டமான அயோத்தி ராமர் கோயில் சிறப்பம்சங்கள். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் ஸ்ரீ ராம ஜென்ம தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளையை தொடங்கியது மத்திய அரசு. அதனிடம் கோயில் கட்டும் பணியை ஒப்படைத்தது. வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த அயோத்தி ராமர் கோயிலுக்கு பூமி பூஜை நடத்தப்பட்டு அடிக்கல்லும் நாட்டி தற்போது பணிகள் முடிந்து கும்பாபிஷேகம் வரும் ஜனவரி 21 காலை நடைபெறுவதை உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. கடந்த 500 ஆண்டுகளாக போர்கள், போராட்டங்கள், வன்முறைகள், கலவரங்கள், சட்ட போராட்டம் என அனைத்தையும் ராமர் கோயில் சந்தித்துள்ளது. இந்த வரலாற்று முக்கியம் வாய்ந்த அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ ராமர் கோயிலின் பிரம்மாண்டம் மற்றும் அதிசயங்கள் குறித்தும் உலகின் எந்த ஒரு கோவிலிலும் இல்லாதவைகள் குறித்தும் தற்போது காணலாம். ஸ்ரீராம ஜெயம். ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். நமது காணொளிகளை தொடர்ந்து காணுங்கள். மேலும் மறக்காமல் லைக், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அயோத்தியின் ராமர் கோவிலில் நாகர் பாரம்பரிய முறையில் 3 மாடிகளை கொண்டதாக கட்டப்பட்டிருக்கிறது. ராமர் கோயில் 380 அடி நீளத்திலும் 250 அடி அகலத்திலும் 161 அடி உயரத்திலும் இருக்கிறது. கோவிலின் ஒவ்வொரு தளமும் 20 அடி உயரம் கொண்டது. அதில் 392 தூண்களும் 44 கதவுகளும் இருக்கிறது. கோயிலின் பிரதான கருவறையில் ஸ்ரீராமர் சிலையும் முதல் தளத்தில் ஸ்ரீராமரின் அரண்மனை தர்பாரும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ராமர் கோயிலில் நித்திய மண்டபம், ரேங் மண்டபம், சபா மண்டபம், பிரார்த்தனை மண்டபம் மற்றும் கீர்த்தனை மண்டபம் என 5 மண்டபங்கள் இருக்கிறது. அயோத்தி ஸ்ரீராமர் கோயிலின் ஒவ்வொரு தூண்களிலும் சுவர்களிலும் தெய்வத்தின் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு திசையில் இருந்து 32 படிக்கட்டுகள் வழியாக பக்தர்கள் உள்ளே செல்லலாம். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதானவர்கள் வசதிக்காக சாய்வுதளம் மற்றும் லிப்டுகள் வைக்கப்பட்டுள்ளது. ராமர் கோவில் வளாகத்தின் உள்ளே 4 மூலைகளிலும் சூரிய பகவான், பகவதி அம்மன், விநாயகர் மற்றும் சிவபெருமானுக்கு 4 கோவில்கள் செய்யப்பட்டுள்ளது. கோவிலின் வடக்கு பகுதியில் அன்னபூரணி அம்மனின் ஆலயமும் தெற்கு பகுதியில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயமும் இருக்கிறது. ராமர் கோவிலின் அருகே வரலாற்று சிறப்புமிக்க பழங்காலத்திய கிணறு ஒன்று இப்பொழுது புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அயோத்தி ராமர் கோயில் வளாகத்தில் மகரிஷி வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், வால்மீகி, அகத்தியர், நிஷாராஜ், சப்ரி தேவி மற்றும் அகல்யா ஆகியோரின் சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. கோயில் வளாகத்தின் தென்மேற்கு பகுதியில் ஜடாயு சிலை, சிவபெருமான் ஆகியோரின் கோயில்கள் திரும்பவும் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ஸ்ரீ ராமர் கோயிலின் கட்டுமானத்தில் எங்குமே இரும்பு பயன்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கோயிலின் அடித்தளம் 14 மீட்டர் தடிமனான ரோலர் கம்பார்ட் முறையில் கான்கிரீட் அடுக்குடன் கட்டப்பட்டுள்ளது. கோயிலின் நிலத்தடி ஈரப்பதத்திலிருந்து பாதுகாப்பிற்காக கிரானைட் டைப் பயன்படுத்தி 21 அடி உயர பீடம் இருக்கிறது. கோவில் வளாகத்தில் நீர் சுத்திகரிப்பு நிலையம், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், தீ பாதுகாப்புக்கான நீர் வழங்கல் மற்றும் தனியான மின் நிலையம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது. ராமர் கோயிலை காண வரும் யாத்திரிகர்களுக்காக 25,000 பேர் தங்கும் வசதி கொண்ட வசதி மையம் கட்டப்பட்டு வருகிறது. இதில் மருத்துவ வசதிகளும் லாக்கர் வசதிகளும் இருக்கும். ஸ்ரீ ராமர் கோயில் வளாகத்தில் குளியலறை வசதிகள், கழிப்பறைகள், கை கழுவும் தொட்டிகள், திறக்கும் குழாய்கள் போன்ற வசதிகளும் இருக்கிறது. அயோத்தி ஸ்ரீ ராமர் கோயில் முற்றிலும் பாரதத்தின் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோயில் சுற்றுச்சூழல்
நீர் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து கட்டப்படுகிறது. ஸ்ரீ ராமர் கோவிலை சுற்றி 732 மீட்டர் நீளத்திலும் 14 அடி உயரத்திலும் முழுக்க சுற்றுச்சுவர் இருக்கிறது. அயோத்தி ராமர் கோயிலின் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 500 ஆண்டுகளுக்கு பிறகு ராமரை தங்கள் முன்னோராக கருதும் சூரியவன்ஷி சத்திரிய வம்சத்தினர் தலைப்பாகை மற்றும் தோல் காலணிகளை அணிய இருக்கின்றனர். 500 ஆண்டுகளுக்கு முன் நடந்த சபதம் நிறைவேறப் போகிறது. ஜெய் ஸ்ரீராம். கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்ட நல்லூர்.